மக்கள் நீதி மையம் வேட்பாளர் திரு ரங்கராஜன் ஐஏஎஸ் அவர்களுடன் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன் அவர் படிப்பை சொல்றேன்னா, இவர் அசாமில் கலெக்டராக இருந்து அந்த பதவியை தொடர்ந்து இங்கே உங்களுடன் நடந்து சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பலரும் இந்த மாதிரி நம் கட்சியில் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அதை ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி பல பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இங்கே எங்கள் மக்கள் நீதி மையத்தில் சாதி கிடையாது, திறமைக்குத்தான் மரியாதை. எல்லா இனத்தவரும் எல்லா சாதியினரும் இங்கே இருக்கிறார்கள். எங்கள் மக்கள் நீதி மையத்தில் அத்தனை பேரும் திறமையானவர்கள் என்பதுதான் எங்களுக்கு பெருமை. இங்கே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சிறிய சிறிய துன்பங்களை கூட நாங்கள் மனதில் வாங்கிக் கொண்டு அதற்கான மாற்று என்ன என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றத்திற்கான மாற்று நாங்கள் தான் என்பதை நீங்கள் முடிவு செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இப்பொழுது இங்கே வந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும், பகுதி தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர் சுபாஷ் அவர்களுக்கும், கள வீரர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அறிவுரை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். இங்கே இருக்கும் மக்கள் அவர்கள் பலரும் நாம இனிமே ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது, எது செஞ்சாலும் இவங்க தான் வந்துட்டு இருப்பாங்கிற மாதிரி மனம் சலித்து இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மனம் தேற்றி நல்ல ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியே வரும் பட்சத்தில், டார்ச் வெளிச்சம் உங்கள் மீது படும் பட்சத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை மக்கள் நீதி மையம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதற்கு ஆதரவு செய்ய வேண்டிய சக்திகள் நீங்கள் தான் என்று சொல்லி அவர்களை இந்த கோபுரங்களிலிருந்து, சிமெண்ட் கோபுரங்களிலிருந்து இறக்கி வந்து அந்த 100 மீட்டர் நடக்க வச்சு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யும்படி தூண்டுங்கள். நல்ல கட்சியை தேர்ந்துதான் அவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதனால் நாங்கள் எங்களுக்கு போடுங்கள் என்று கூட கேட்கவில்லை. உங்கள் கடமையை செய்யுங்கள், நல்ல கட்சியை தேடுங்கள், எங்கள் பெயர் கண்டிப்பாக உங்களுக்கு தென்படும் என்பதுதான் எங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை செயலாக்கி காட்டுவோம். நீங்கள் பார்ப்பீர்கள். நான் எப்பவுமே நல்ல படம் எடுக்க போறேன்னு சொன்னேன்னா அது நிஜமாகத்தான் முடிந்திருக்கிறது. சொல்லிட்டு தான் செய்வேன், நல்ல படமா இருக்குங்க நீங்க பாருங்க. கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல படமா தான் இருக்கும். அதனால செய்ய முடியாதது எதையும் நான் செய்வேன் என்று சொன்னதே கிடையாது. இப்பொழுதும் அப்படித்தான். இதையெல்லாம் யோசித்து இது எப்படி எழுத வேண்டும் என்பதை பாலிசி உட்பட எல்லாவற்றையும் யோசித்து அறிவார்ந்தவர்களை கலந்து ஆலோசித்து இந்த டிராபிக் தொல்லைகளை எப்படி தீர்ப்பது, டோல் அதாவது சுங்க வரி எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்தி டிராபிக்கையும் ஸ்லோ பண்ணி வாழ்க்கையும் ஸ்லோ பண்ற இந்த சுங்க வரிகளை நீக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் மக்கள் நீதி மையம் செய்யும். இந்த சுங்கம் தவிர்ப்பது நம் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல, சோழன் காலத்திலேயே செய்யப்பட்ட ஒன்று. எவருமே கூட வேட்பாளரை கூட நிக்க வைப்பாங்க கும்பிட்டு போட்டுக்கிட்டு, இல்லைன்னா கீழே உட்கார வச்சுட்டாங்க, கீழே உட்காந்துட்டு இருக்காங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல நிக்க வச்சு என்னென்ன செய்ய போறோம்ன்றத வேட்பாளர் கிட்டே இருந்தே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரே தலைவர் நம்ம தலைவர் நம்மார் அவர்கள் தான். அதற்கு காரணம் அவர் மக்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, அவர் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை. சும்மா ஏதோ வாரிசோ இல்லைன்னா எதுவுமே படிக்காம பணபலத்தோடையோ யாரையும் வேட்பாளராக அவர் தேர்ந்தெடுக்கல. அவர்களோட திறமை, அவர்களோட படிப்புக்கு ஏற்றாற் போல் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வேலைச்சேரியெல்லாம் கடந்த 15 ஆண்டுகளில் வளர்ச்சி பெற்ற இடம். ஆனா அந்த 15 ஆண்டுல வளர்ச்சி பெற்றிருந்தாலும் இப்பொழுது ரீசெண்டா சென்னை கார்பரேஷனோட இது இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் ஒரு 7-8 வருஷம் முன்னால இங்க தேவையான வசதிகளை இன்னும் செய்து தராமல் அலட்சியப்படுத்தி சாலை நெரிசல், குடித்தண்ணீர் இல்ல, கழிப்பறை அதாவது அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எல்லா இடத்துக்கும் போல, பைப் வாட்டர் கனெக்ஷன் எங்கேயுமே இல்லை. இது எல்லாத்துக்குமே தீர்வு காண்பதற்கு நம்முடைய கொள்கை முடிவுகள் இருக்கு. சும்மா வெறுமை அதாவது தேர்தலும் போது வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் ஓடி போயிட்டு 5 வருஷம் கழிச்சு திருப்பி புதுசா அதையே வேற விதமா சொல்லிட்டு
அந்த மாதிரி செய்யக்கூடிய கட்சி நமதல்ல, நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடிய தலைமை நமதல்ல. ஆகவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து, கிட்டத்தட்ட 40% மக்கள் வந்து ஓட்டளிக்கிறது இல்லைங்க தென்சென்னையில. தென்சென்னை தான் வந்து தமிழகத்திலேயே மிகவும் குறைவாக வாக்குப்பதிவு இருக்கும் இடம். 45% மேக்சிமம் 55% போகுது. அந்த மீதம் இருக்கும் 45% ஒரு அலட்சியம், ஒரு இன்டிஃபரன்ஸ். இது போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதற்கு மாற்றமாக நம்மவரின் தலைமையில் மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது. நல்ல வேட்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 45% மக்கள் 40% மக்கள் வந்து ஓட்டு போட்டாலே, தலைவர் சொன்ன மாதிரி நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சா கண்டிப்பா அது வந்து டார்ச் லைட்டை நோக்கி தான் போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க 40% மக்கள் வந்து ஓட்டு போட்டாலே பெருவாரியான வித்தியாசத்தில் ஜெயித்து இந்த தொகுதி, இந்த தமிழகத்தில் இருக்கும் அனைத்து தொகுதிகளும் ஒரு வரலாறு படைக்கும் என்ற நம்பிக்கையுடன் களமிறங்குகிறோம், தலைவரின் ஆசியுடன். ஆகவே தவறாது 18ஆம் தேதி யாரும் வந்து 4 நாள் லீவ் தொடர்ந்து வருதுன்ட்டு ஊரை விட்டுட்டு போயிடாதீங்க. எந்த ஊருக்கு போனாலும் 19ஆம் தேதி கிளம்பி போங்க. 18ஆம் தேதி கண்டிப்பாக வாக்குச்சாவடிக்கு சென்று டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து விட்டு பின்பு செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நாளை நமது நிச்சயம் நமது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கேட்டீங்கல்ல, உங்கள் கடமை காத்திருக்கிறது. நாளையை நோக்கி நகர வேண்டும் என்றால் நீங்கள் நகர வேண்டும், ஓட்டுச்சாவடியை நோக்கி. அதை செய்யுங்கள், உங்கள் கடமையை செய்யுங்கள். நாங்கள் தென்படுவோம், மீண்டும் கூடுவோம். நாளை நமதாகும். தயவு செய்து இந்த 40% வீட்டில இருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க. ஒரு பெரிய புரட்சியின் விழிப்பில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த புரட்சி மெய்ப்பட வேண்டும் என்றால் நீங்கள்லாம் இறங்கி வந்து ஓட்டு போடணும். இந்த அவப்பெயர் உங்கள் மேல் இனி விழாத மாதிரி. நம் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் உங்கள் விரலில் மைப்பட வேண்டும். கண்டிப்பா அதுல நீங்க போடாம இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய கடமை தவறி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மனது புண்படாதபடி, புரியும்படி அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம் களவீரர்கள் கடமை. இங்கே நின்று கேட்டுக் கொண்டிருப்பவர்களோ அல்லது இதை பார்த்து கொண்டிருப்பவர்களோ வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். அவர்களுக்கு எத்தகைய கடமை அவர்கள் செய்ய தவறிக் கொண்டிருந்தார்கள் இத்தனை நாள், அதை செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்துங்கள். இங்கே இருக்கும் ஆதார வசதிகள் கூட செய்யாத ஒரு அரசாங்கம் அயர்ந்து தூக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அயர்ந்த தூக்கத்தில் தான் வெள்ளத்தின் போது பெரும் பாதிப்பு இங்கே நிகழ்ந்தது. அது இயற்கை சேதம் அல்ல என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். தூக்கி வழியும் அரசு செய்த தவறு அது. அந்த மாதிரி தவறுகள் இனி நிகழாமலும், ஆதார வசதிகள் மக்களுக்கு தேவை எனும் பொழுது அதை கொண்டு சேர்க்கும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான திட்டமும் எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்து காட்டுவோம். அதற்கான உங்கள் கரம் எங்களுக்கு உதவினால், உங்கள் விரல் மைப்பட நீங்கள் தயாரானீர்களே ஆனால் கண்டிப்பாய், நிச்சயமாய் நாளை நமதே. வணக்கம்.